டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அரசால நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரும் ஆபத்து வந்திருக்குது அப்படிதான் சொல்லணும். கிட்டத்தட்ட முக்கியமான திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கேன்சல் பண்ணியிருக்கிறாரு, முடக்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஈசிஆர் அந்த உயர்மட்ட சாலை இருக்குல்ல, இந்த விவகாரம், பரந்தூர் விமான நிலையம், அதே போல இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், இந்த 3 திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, முடக்கி வச்சிருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாமல் வடபழனி பூந்தமல்லி இந்த மெட்ரோ திட்டத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் அரசியல் வட்டாரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக பரவின்னு இருக்கு. இதனால பல பேருக்கு வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம், இந்த ஜிடிபி இருக்குல்ல, இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. திமுக ஆட்சி காலத்தில் இந்த ஜிடிபி விவகாரம் அப்படின்றது வந்து இரட்டை இலக்கில் இருந்தது, 11% மேலே இருந்தது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் தான் இந்த ஜிடிபி விவகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கில் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் அது ஒற்றை இலக்காகவே இருந்தது. அது ஜெயலலிதா பீரியட்லையாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி பீரியட்லையாக இருக்கட்டும். ஸோ 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை இரட்டை இலக்கில் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. எத்தனையோ முதலீடுகள் உள்ளே கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க, கட்டமைப்புகளை கொண்டு வந்தாங்க, இந்த மெட்ரோ திட்டங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்து தான் இந்த ஜிடிபி இதை என்ன பண்ணாங்க, இரட்டை இலக்கில் என்ன பண்ணாங்க, உயர்த்தி வச்சாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பண்றதுனால பெரும் பேராபத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முதல்ல இந்த ஈசிஆர் இந்த உயர்மட்ட சாலைகள் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு புரோஜனமான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு திட்டம். ஏன்னா பண்டிகை நாட்களில், வார இறுதி நாட்களில் இந்த போக்குவரத்தில் வாகன ஓட்டிகள் வந்து எந்த அளவுக்கு இடர்கள் சந்திக்கிறாங்க சொந்த ஊருக்கு போக முடியாமல் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தில் எல்லாருமே அவதிப்பட்டிருப்போம். யாரும் அவதிப்படாமலே இருந்துக்க மாட்டாங்க. பஸ்ஸில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, எதில் போனாலும் இந்த பண்டிகை நாட்களில், அதே போல் வார இறுதி நாட்களில் ஊருக்கு போகிறவங்க எந்த அளவுக்கு அவதிப்படுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, திருவான்மியூரில் இருந்து உத்தண்டி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, உயர்மட்ட சாலைகளை அமைக்கணும், 4 வழிச்சாலைகளை ஈசிஆரில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குல்ல, இதில் 4 வழிச்சாலை அமைக்கணும், தென் மாவட்டங்களில் போய் இது கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு அருமையான திட்டம். ஸோ ஸ்பீடாக வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பக்கம் பைபாஸ், இந்த பக்கம் ஈசிஆர் 4 வழிச்சாலை. ஏன்னா ஈசிஆர் வந்து 2 வழிச்சாலை தான் இருந்தது, இப்போ 4 வழிச்சாலை ஆகிட்டா தாராளமாக போயிட்டு தாராளமாக வரலாம் அப்படின்னு. முக்கியமாக மகாபலிபுரம், சென்னை டு மகாபலிபுரம் இருந்ததுன்னா நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க மகாபலிபுரத்துக்குலாம். ஸோ இவங்களாம் எந்த அளவுக்கு டிராஃபிக்கில் வந்து இடர்களை சந்திக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் சீர் சமைக்கிறது தான் சென்னை திருவான்மியூரில் இருந்து உத்தண்டி வரைக்கும் மேல்மட்ட அந்த உயர்மட்ட சாலைகள் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி என்ன பண்ணாங்க, இதில் வந்து பட்ஜெட் ஒதுக்குனாங்க அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த திட்டத்தை எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக வடபழனி பூந்தமல்லி இந்த மெட்ரோ திட்டம் இருக்குல்ல, இதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இது பூந்தமல்லி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஐடி உலகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் ஐடியில் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, வசிக்கிறாங்க. இவங்க ஈஸியாக பூந்தமல்லியிலேருந்து சென்னைக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், கனெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெட்ரோ திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ திட்டத்தை திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. இதுக்காக நிறைய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது, நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணாங்க, செஞ்சிருந்தாங்க. ஸோ இதனால ஐடி ஊழியர்கள் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்திப்பாங்க, டிராஃபிக்கில் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்குல்ல, இது ஒவ்வொரு வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா சொகுசாக வாழ்கிறவங்களுக்கு இந்த அருமெல்லாம் தெரியாது. ஒரு நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது அவங்க வழியில் போய் நின்று பார்த்தா தான் அதோடைய வலியும் சுகமும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சொகுசாக வாழ்கிறவங்களுக்கு எத்தனை ரூபா வந்தா என்ன, எவ்வளோ மீட்ரு ஓடனா என்ன, எவ்வளோ பில்லு கட்டினா என்ன, நம்மளுக்கு என்ன அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் கிடையாது அப்படின்றத கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படின்றத நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் இப்போ இருக்கிற மீட்டரில் ஏகப்பட்ட குளறுபடிகள் வருது. இந்த கரண்ட் பில்லு கட்டுறது, ஏற்றி காட்டுறது, இறக்கி கட்டுது, தோராயமாக வந்து என்ன பண்ணுறாங்க, கணக்கீட்டாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தான் ஓடி இருக்கும், வெயில் டைமா, ஏசி யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா, இது யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா சொல்லிட்டு தோராயமாக என்ன பண்ணுறாங்க, பில் எழுதிட்டு போயிடுறாங்க, திருட்டு கரண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த திருட்டு கரண்ட் எடுக்கிறது, அதிகமாக பில்லு வர்றது, இதெல்லாம்
குறைக்கப்படும், அடிமட்டத்தோடு அழிக்கப்படும் அப்படின்றது. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் திட்டம்ன்றது நீங்கள் சிஸ்டமேட்டிக்கில் என்ன பண்ணலாம், நீங்கள் பொருத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடிங் எடுத்துக்கும். உங்கள் பில்லு வந்து என்ன பண்ணுறோம், உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்துடும். ஸோ ஆட்டோ டெபிட் அப்படின்றதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அதிரடியாக கைவிட்டிருக்கிறார் விஜய் அவர்கள். இதனால் மின் உபயோகாளர், வீட்டு உரிமையாளர்கள் இருக்கிறாங்களா, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, லீஸில் இருக்கிறவங்க, எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றத விஜய் அவர்கள் மறந்துட்டாரா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இதனால மின்சாரத்துறைக்கு ஏகப்பட்ட நிதிச்சுமைகள் வரும் அப்படின்றதையும் இங்கே பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி மின்சாரத்துறை அப்படின்றது எந்த அளவுக்கு டவுனில் போயின்னு இருக்கு அப்படின்றத மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறார். ஸோ இதனிடையில் இந்த திட்டத்தை கைவிடுறதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தபடியாக பரந்தூர் விமான நிலையம். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை தான் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, கையில் எடுத்தார். ஆட்சிக்கு வந்துட்டா பரந்தூர் விமான நிலையத்தை நான் வந்து என்ன பண்ணிடுவேன், தகர்த்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர் விமான கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா பரந்தூர் விமான நிலையம் அந்த போராட்ட குழுவை சந்திச்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சு அங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் அப்படின்ற ஒரு மேடையில் அவர் என்ன பண்றாரு, பேசுறதை இங்க பாக்குறோம். ஸோ இதனால எந்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இங்க இழக்க நேரிடும், இந்த லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்றது, அப்புறம் ஏரோஃபோர்ஸ் அப்படின்ற பிசினஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் கணக்குல வந்து எடுத்துட்டாரா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது மாத்திரம் இல்லாம மீனம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளளவு வந்து என்ன பண்ணிச்சு, ஃபில்பில் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு தொழில் முதலீட்டாளர்கள் உள்ள வரலாம் யோசிப்பாங்க. இதனால ஆந்திரா, தெலுங்கானா மற்ற மாநிலங்களுக்கு இந்த தொழில் முதலீடுகளாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஏர்போர்ட்ல ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருந்ததுன்னா, ஏன்னா மீனம்பாக்கம் அப்படின்றது ஃபுல் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அதை நீங்க டெவலப் பண்ண முடியாது. இன்னொரு ஏர்போர்ட் இருந்தாதான் நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு போகிறதுக்கு, ஏர்லைன்ஸ் நல்லா வந்து போகிறதுக்கு, பிஸ்னஸ் மேன்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு, இந்த போக்குவரத்து, விமான போக்குவரத்து அப்படின்றது இன்னும் தரம் உயர்த்தப்படுவதற்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது. இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன வசதிகளோடு இங்கே ஏற்படுத்த வேண்டிய ஒரு திட்டமாக தான் இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனால் பெரும்பாலான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தலை அப்படின்றதுனால தான் போராட்ட குழுவினர் என்ன பண்ணுறாங்க, இங்கே அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்குன்னு அந்த போராட்ட குழுவை கலங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துட்டா இளைஞர்களுக்கு பொருளாதார, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிகளை எந்த அளவுக்கு இது ஒரு வளர்ச்சி திட்டமா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்துமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை இவர் கைவிட்டதுனால பல பொருளாதார வீழ்ச்சிகள் இங்கே அடிப்படும், வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வர்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு இங்கே பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் முடக்குறதுனால இங்கே ஏகப்பட்ட ஒரு சிக்கல்களும் பேராபத்துகளும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 15,000 கோடியும் 29,000 கோடி முதலீடுகள் நமக்கு வராமல் ஆந்திராவுக்கு போயிருக்காங்க. இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. இவர் வைக்கிற, அதாவது விஜய் வைக்கிற ஒரு விஷயமும் நியாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இந்த திட்டங்கள்ல பல ஊழல்கள் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்குன்னு அவருடைய வாதமா இருக்குது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன விஷயமோ அதை தான் விஜய் அவர்கள் பார்த்துருக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமா இதை கேன்சல் பண்ணிட்டு முடக்கிட்டு புதுசா நான் கொண்டு வரேன் அப்படின்னா இது எந்த விதத்துல ஒரு வளர்ச்சி திட்டமா இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு இது வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இதுல முறைகேடுகள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னா இது சரி செய்யுங்க. சரி செஞ்சுட்டு இந்த திட்டத்தை எப்படி ரினிவல் பண்ணிட்டு நீங்க மேலே கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்கணும். கண்டி ஒட்டுமொத்தமாக நான் வந்து கலைச்சிட்டு என்ன பண்ணுற போகிறேன், திருப்பிலேருந்து நான் கட்டுவேன் அப்படின்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்றதான் ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுத்துட்றாங்க. பொருளாதார வல்லுநர்கள் இந்த திட்டத்தை முடக்கிறதுனால எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து வரும், பொருளாதார ரீதியில் ஜிடிபி கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் என்ன பண்றாங்க, இங்க கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம காழ்ப்புணர்ச்சி காரணமா விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சிக்கு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், அதே போல பொருளாதார வளர்ச்சிக்கும், இளைஞருடைய வேலை வாய்ப்புக்கும் உபயோகரமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் என்ன பண்றாரு, ஒவ்வொரு திட்டங்களை அவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். ஆனா இந்த திட்டங்கள்லாம் பொன்னான திட்டங்கள் அப்படின்னு பலராலும் போற்றப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் இதை வந்து ஒட்டுமொத்தமா இதை இப்படி முடக்கி போறதுனால தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தான் வரும், தாவேக அரசினால அப்படின்றது தான் இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கும். இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.